மஞ்சு வாரியரிடம் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு மலையாள நடிகை ஒருவர் நோட்டீஸ் அனுப்பியுள்ள சம்பவம் மலையாள சினிமாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மலையாள திரையுலகில் டாப் நடிகைகளில் ஒருவரான மஞ்சு வாரியர் தமிழில் அசுரன், துணிவு படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களிடையே பிரபலமடைந்தார். வேட்டையன் படத்தில் ரஜினிக்கு ஜோடியாகவும் நடித்து வருகிறார் மஞ்சு வாரியர். மலையாள திரையுலகில் நடிகையாக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளராகவும் உள்ள மஞ்சு வாரியர் தனது மூவி பக்கெட் என்ற தயாரிப்பு நிறுவனம் மூலம் ஃபுட்டேஜ் என்ற திரைப்படத்தை தயாரித்து நடித்திருந்தார். கிரைம் த்ரில்லரான இப்படத்தில் மஞ்சு வாரியர் முக்கிய கதாபாத்திரத்திலும் சீதல் தம்பி என்ற நடிகையும் நடித்துள்ளனர். இப்படத்திற்கான சண்டை காட்சி ஒன்று காட்டுப்பகுதியில் படமாக்கப்பட்டுள்ளது. மிகவும் ரிஸ்க் நிறைந்த ஆக்சன் காட்சி என்ற சூழலிலும் சீதல் தம்பி அக்காட்சியில் நடித்ததாக கூறப்படுகிறது. அப்போது அவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டு எர்ணாகுளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பல மாத சிகிச்சைக்கு பின் சீதல் தம்பி வீடு திரும்பிய சூழலில் ஃபுட்டேஜ் படம் வெளியானது. இந்நிலையில்தான் படத்தின் தயாரிப்பாளரான மஞ்சு வாரியருக்கு நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார் சீதல் தம்பி. படப்பிடிப்பின் போது ஏற்பட்ட காயத்தால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தயாரிப்பு நிறுவனம் சார்பில் எந்த ஒரு உதவியும் செய்யப்படவில்லை என்றும் சொந்த செலவிலேயே தனக்கான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக படப்பிடிப்பு தளத்தில் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படாததே சீதல் தம்பியின் நிலை மோசமாக காரணம் எனவும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை சீதல் தம்பிக்கு 1.80 லட்சம் வரை மட்டுமே தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், காலில் ஏற்பட்ட காயத்தால் வாழ்நாள் முழுவதும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அவரது எதிர்கால திரையுலக வாழ்வே கேள்விக்குறியாகிவிட்டதாக குறிப்பிட்டு 5.75 கோடி ரூபாய் நஷ்டஈடு கோரியுள்ளார் சீதல் தம்பி. 30 நாட்களுக்குள் நஷ்டஈடு கொடுக்கப்படாவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கூறப்பட்டுள்ள நிலையில் முன்னணி நடிகை மஞ்சு வாரியர் மீதான இந்த குற்றச்சாட்டு மலையாள திரையுலகில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.